அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜசெல்வம் யூடியூப் சேனல். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6 செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாடு மிகவும் எளிமையான முறையில் எப்படி நம்ம செய்ய வேண்டும், 6 செவ்வாய்க்குள்ளேயே நம்மளுடைய வேண்டுதல் நடப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். முதலாவதாக 6 செவ்வாய் அன்று நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யணுமா அல்லது பூஜை மட்டும் செய்யணுமா முடிவு செய்துக்கோங்க. இப்போ விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அதிகாலை காலையிலே சீக்கிரமாக எழுந்து தலைக்கு காலையிலே குளிச்சுட்டு நம்ம முருகனுக்கு விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ நான் பூஜை மட்டும்தான் செய்ய போகிறேன் அப்படி இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை மாலை அல்லது காலை உங்களுக்கு எந்த நேரம் தோதுப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை மட்டும் செய்து கொள்ளலாம். இந்த செவ்வாய் 6 செவ்வாய் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யணும். உங்களுடைய வேண்டுதல் சொந்த வீடோ அல்லது கடன் பிரச்சனை தீர்வதற்கோ அல்லது நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கோ குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கோ திருமணம் நடப்பதற்கோ அது என்ன வேண்டுதலாக இருக்கலாம். ஒரே வேண்டுதல் 6 வாரம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வழிபாடு செய்து பாருங்கள். 6 வாரத்துக்குள்ளே நிச்சயமாக முருகன் உங்களுக்கு நடத்தி வைப்பார். 2 வாரத்தில் நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும். நம்மளுடைய வேண்டுதல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது எல்லாமே முருகன் நமக்கு காட்டி கொடுத்துருவார். நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட, நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட முருகனை சரணாகதி அடைந்து வழிபாடு செய்து பாருங்கள். முருகன் உங்களை கைவிடவே மாட்டார். எப்படி முருகனுக்கு நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா, இப்போது பார்த்தீங்க அப்படின்னா விரதம் இருக்கிறவங்க காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுவாமிக்கு முருகனுடைய படத்திற்கு கொஞ்சம் பூக்கள் வைத்து நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைத்து சுவாமிக்கு பாலும் சர்க்கரையும் போட்டு ஒரு டம்ளர் நெய்வேத்தியம் வைத்து அதை பிரசாதமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துகிட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு மாலை நேரம் பூஜை செய்யும்போது நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க. நடுவில் அதாவது மதிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பால் பழங்கள் ஏதாவது எடுத்துக்கோங்க. இப்போ விரதம் இல்லை நான் பூஜை மட்டும் செய்யப்படுறேன் அப்படின்னா மாலை நேரம் பூஜை செய்துக்கோங்க. எந்த தீபம் ஏற்றுங்க, என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் முதலாவதாக சொந்த வீடுக்காக நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றிக்கோங்க. வெற்றிலை தீபம் எல்லாத்துக்குமே வெற்றிலை தீபம் ஏற்றலாம், வெற்றியை கொடுக்கக்கூடிய தீபம். அல்லது நார்மலாக பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுபவர்களாக இருக்கிறீங்கன்னா ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றலாம் அல்லது 6 விளக்கு ஏற்றலாம். நீங்கள் நம்மளுடைய விருப்பம் தான். செவ்வாய்க்கிழமை அன்று நம்ம 6 தீபம் ஏற்றலாம் அல்லது ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றலாம். 6 வெற்றிலை வைத்து நடுவில் ஒரு அகல் விளக்கு மட்டும் நெய் தீபமாக ஏற்றுங்க. நெய் தீபம் மிகவும் நல்லது. நெய் தீபமாக ஏற்றுங்க. அப்படி இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா கல்கண்டு சாதமோ அல்லது நீங்கள் சர்க்கரை பொங்கலோ பால் பாயசமோ இந்த 3ல் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைங்க. மற்ற நெய்வேத்தியமும் நம்ம வைக்கலாம், எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பால் பழங்கள் வைத்துக்கொள்ளலாம். இந்த 3ல் நீங்கள் ஏதாவது இனிப்பு வகையானது 6 வாரமே ஏதாவது ஒன்று நீங்கள் ரெடி பண்ணி செய்யுங்க. இல்லை என்னால் எதுவுமே ரெடி பண்ண முடியாது, எனக்குலாம் டைமில் அப்படி இருப்பவர்கள் கல்கண்டு ஒரு கிண்ணத்தில் கல்கண்டு வச்சு சுவாமி பக்கத்தில் வச்சுருங்க. வைத்துட்டு மந்திரங்கள் பார்த்திங்கன்னா வேல்மாறல் இருக்குது பார்த்திங்களா, திருத்தணி ஊத்திரலும் அந்த பாடலில் 4 வரி சொல்லலாம். அல்லது கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம். அல்லது ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். அல்லது ஓம் குகனை போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் வெற்றி நாயகனை போற்றி, இந்த மாதிரி மந்திரங்கள் நிறையா இருக்குது. அதில் இருக்கிற ஏதாவது ஒரு போற்றிகள் கூட நீங்கள் சொல்லி 108 முறை அப்படியே சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். மனம் முருகி பிரார்த்தனை செய்யுங்க. முருகனும் நீங்கள் மட்டுமே தான் இந்த உலகத்தில் இருக்கிறீங்க, அந்த மாதிரி நீங்கள் பூஜை செய்யுங்க. உங்களுக்கும் முருகனுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும். முருகன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டது எல்லாமே கொடுப்பார். அவருடைய அனுகிரகம் அதாவது அருள் கிடைத்தாலே போதும் நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். அவருடைய அன்பு நமக்கு கிடைத்தாலே போதும் எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய வேண்டுதல் சொல்லி மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. எனக்கு திருமணம் நடக்க வேணும் அப்படின்னா, எனக்கு திருமணம் நடக்கணும், இந்த 6 செவ்வாய்க்குள்ளே நல்ல வரன் அமையணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. சொந்த வீடு வேண்டும் அப்படின்னா இந்த 6 செவ்வாய்க்குள்ளே எனக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் முருகா, உன்னை தான் நம்பி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கோங்க. அதே போல் ஒரு நல்ல வேலையோ குழந்தை பாக்கியமோ அல்லது வெற்றிகளோ என்ன வேண்டுமோ இந்த 6 செவ்வாய்க்குள்ளே எனக்கு நடத்தி வை முருகா, நான் உன்னை மட்டும்தான் நம்புகிறேன், நீ தான் எனக்கு செய்யணும், உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அவரை டச் பண்ணுற மாதிரி வேண்டிக்கோங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு உன்னை விட்டால் யார் இருக்கான்னு அந்த வார்த்தையே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே செய்து கிடைக்கும், எல்லாமே நமக்கு நடக்கும். அதனால் நம்ம யாருமே அப்படி தான், எந்த ஒரு உறவாக இருந்தாலே எனக்கு உன்னை விட்டால் யார் இருக்கா அப்படிங்கிற அந்த உறவை நம்ம அப்படி சொன்னாலே போதும், எல்லோருமே பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க, நம்ம கேட்டது எல்லாமே கொடுத்துருவாங்க. அதனால் நமக்கு கடவுளை நம்ம சரணாகதியோட இருக்கும்போது எனக்கு நீ தான் இருக்கிற, நான் உன்னைத்தான் நம்புகிறேன், நீ தான் எனக்கு எல்லாமே செய்யணும், எனக்கு எல்லாமே நல்லது நீ தான் நடத்தி வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனம் முருகி வேண்டிக்கோங்க.
ஒரு அரை மணி நேரம் ஒரு 10 டு 20 நிமிடமாவது இங்கே பூஜை அறையில் நீங்கள் எங்கே தீபம் ஏற்றீங்களோ அந்த இடத்துல வந்து அமைதியாக உட்காந்துக்கோங்க. ஒரு 20 நிமிடம் பார்த்தீங்கன்னா முருகன்கிட்ட உட்காந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். நம்ம வேகமாக தீபம் ஏற்றிக்கிறோம், வேகமாக அர்ச்சனை பண்ணுறோம், அடுத்து வேலை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத விட நீங்கள் ஒன்றுமே பண்ணாட்ட கூட பரவாயில்ல. முருகன் படத்திற்கு முன்னாடி ஒரு ஒரு அரை மணி நேரமாக ஒரு 20 நிமிடம் கூட போதும். அமர்ந்து உட்காந்துக்கோங்க. நீங்கள் மந்திரங்கள் கூட படிக்க தேவையில்ல. சும்மாவே உட்காந்தா கூட போதும். முருகன் பாதத்தை பாருங்க, அப்படி இல்லைன்னா அவருடைய கண்களை பாருங்க. பாதத்தை பார்க்கறது நமக்கு நல்லது. எந்த ஒரு தெய்வத்தையும் முதல்ல அவருடைய பாதம் பார்க்கணும். நம்ம வந்து அவருடைய பாதத்தை பார்க்கும்போது அவருடைய பார்வை நம்ம மீது விழுகும். அல்லது அவருடைய முகத்தை நீங்கள் பாருங்க. நீங்கள் வந்து நினச்சிட்டே இருங்க. அவரை வந்து ஒருபோதும் அவரை வந்து அந்த 20 நிமிடம் பார்த்தீங்கன்னா அவரை மட்டும் தான் நீங்கள் நினைக்கணும். அவர்கிட்ட நீங்கள் பேசணும். முதல்ல உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள். அவர்கிட்ட பேசுங்க. நல்லா உங்களுடைய உறவாக நினச்சி பேசுங்க. நிச்சயமாக அவர் வந்து நீங்கள் சொல்கிறதுலாம் அவர் காதில் விழுகும். அவர் உங்களை பார்த்துட்டே தான் இருப்பார். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்த்துட்டே தான் இருப்பார். நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறும். நம்ம நம்பிக்கையோட முருகனை பார்த்தா அப்படின்னா அவர் அந்த இடத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்கள் இல்லை அது படம் தான் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா படம் தான் அது. இங்கே வந்து அது அங்கே தான் இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சி நீங்கள் பாருங்கமே, அவர் அந்த இடத்துல தான் இருப்பார். நம்மளை சுற்றி தான் இருப்பார். அதனால் வந்து நமக்கு சாதாரணமாக ஒரு படம் தான் அப்படிங்கிறது நினைக்காதீங்க. நமக்கு வந்து அந்த இடத்துல முருகன் இருக்கிறார் அப்படின்னா அவர் இருக்கிறார். ஒரு நம்மளுடைய அம்மன் இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. நம்ம என்ன அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க அங்கே தான் இருப்பாங்க. நீங்கள் அதனால் ஒரு 10 நிமிடமாவது உட்காந்து அவங்கள பார்த்துட்டு இருங்க. நிச்சயமாக அவங்களுக்குள்ள ஒரு அன்பு அதிகரிக்கும். அன்பு அதிகரித்தாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் முருகனை வந்து பூஜை விழுந்து விழுந்து செய்தால் தான் முருகன் வந்து உங்களை பார்ப்பார் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் மனசார அவரை நினச்சாலே போதும். அன்பால் ஒரு செகண்ட் நினச்சாலே போதும். அவர் உங்களுக்கு அள்ளி தருவார். எப்போதுமே துணையாக இருப்பார். எந்த ஒரு கஷ்டமும் இருந்தாலும் சரி, என்ன ஒன்றும் பிரச்சனை இருந்தாலும் சரி, அவர் உங்கள் கூட இருந்து தான் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பாரு. அதனால் நம்பிக்கையுடன் இருங்க. எப்போதுமே நம்பிக்கை வந்து தோற்காது. முருகன் நீங்கள் வச்சிருக்கிற அன்பும் சரி, முருகன் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பும் சரி என்றைக்குமே தோற்காது. அவர் எப்போதுமே உங்களை கைவிட மாட்டார். சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன சோதனைகள் வரதுனால உங்களுடைய மனசை வந்து இது பண்ணாதீங்க. அவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். அதில் வந்து நீங்கள் பக்குவப்படணும். சரிங்களா? நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது எப்படி சரியாகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம தான் யோசித்து அதை இது பண்ணும்போது நமக்கு முருகன் நம்ம கூடயே இருப்பார். அவர் சரி பண்ணி கொடுப்பார். நமக்கு அந்த தெம்பு கொடுப்பார், அந்த தைரியத்தை கொடுப்பார், எல்லாமே நமக்கு வந்து கொடுப்பாரு. அதனால் நீங்கள் வந்து பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு நினச்சி கவலைப்படாமல் என் கூட முருகன் இருக்கார், அவர் இருக்கல எனக்கு எந்த பயமும் இல்லை, எனக்கு உலகமே என் கைக்குள்ளே தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு வாங்கமே. அவர் உங்கள் நிழல் போல் உங்ககிட்ட இருக்கிறது போல் உங்களுக்கே தோன்றும். எப்போதுமே பாசிட்டிவாக இருங்க. முருகன் உங்களுக்கு வந்து தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பாரு. எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் அந்த 6 வாரத்துக்குள்ளே முதல்ல நடக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. நிச்சயமாக அது நடக்கும். முருகன் பூஜை என்றைக்குமே தோற்பதில்லை. என்றைக்குமே உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு நாள் நீங்கள் முருகனுக்காக நீங்கள் ஒரு பூஜை செய்தாலே அந்த பூஜைக்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக முருகர் வந்து கொடுப்பாரு. எளிமையான பூஜை தான். அந்த பூஜையை செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இப்போ வெற்றிலை தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த வெற்றிலை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல நம்ம வீட்டில் இருக்கிற செடி கடியில் போட்டுறணும். இப்போ சாதாரணமாக அகல் தீபம் தான் நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா கல்கண்டோ அல்லது சுக்குப்பொடியோ, முருகனுக்குலாம் சுக்குப்பொடி போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. சுக்குப்பொடியோ அல்லது துவரம்பருப்பு தீபமோ இதெல்லாம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அல்லது வெறுமன அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்தும் வழிபாடு செய்யலாம். நெய்வேத்தியமாக கட்டாயமாக ஏதாவது ஒரு இனிப்பு வகையான வைங்க. அப்படி இல்லைன்னா தேன் கூட நீங்கள் வைக்கலாம். முருகருக்கு அது மிகவும் பிடிக்கும். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. இந்த 6 செவ்வாய்க்கிழமை நிச்சயமாக உங்களுக்கு அதிசயம் நடக்கும். முருகனை வந்து உங்களால் நிச்சயமாக உணர முடியும். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து முருகனை நீங்கள் பார்ப்பீங்க. அவர் வந்து உங்களுக்கு நல்லதே செய்வார். நம்பிக்கையுடன் இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும், முருகனை பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜி செல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு ஆன்மீகத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.